வணக்கம். அகஸ்தியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும். இன்றைக்கி என்னதை பார்க்க போகிறோம்னா, முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். முத்திரை ஏன் நம்ம செய்யணும், நம்மளுக்கு முத்திரைனால் என்ன பலன் இருக்குது, இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கணும். முத்திரை என்றால் என்ன? ஒரு அடையாளம், ஒரு சிம்பலை குறிக்கிறது முத்திரை என்று சொல்லுவோம். இந்த முத்திரை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க நாடி நரம்புகள் அத்தனையும் உடம்பு ஃபுல்லாக பாஞ்சிருக்குது. இந்த உடம்புல உள்ள அத்தனை நாடி நரம்புகளையும் இந்த முத்திரைகள் கட்டுப்படுத்தும். எங்கெல்லாம் சக்தி ஓட்டங்கள் தடைப்படுதோ அந்த சக்தி ஓட்டங்களை தடையிலிருந்து நிவர்த்தி பண்ணி நம்மளுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். ஒரு நோய் நொடிகள் எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல எங்கெல்லாம் சக்தி ஓட்டம் தடைப்படுதோ அங்கே நோய்கள் உருவாகும். அது எப்படின்னா, ஒன்று உணவு, ரெண்டாவது புறச்சூழ்நிலை, மூணாவது மூணு அழுத்தம், நாலாவது டென்ஷனு, அஞ்சாவது பொருளாதார ஏற்றத்தாழ்வு. இப்படி படிப்படியாக அடுக்கு நிலைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அவ்வளோத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய புறச்சூழ்நிலைகளும் நம்ம உணவும் தான் காரணம். உணவை சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இதிலிருந்து முக்கால்வாசி நம்ம தப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா தொடர்ந்து நம்ம நோய் நொடிகளில் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும், மருந்து மாத்திரையில் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். சம்பாதிக்கிற காசெல்லாம் மருத்துவத்திட்ட கொடுத்துட்டு நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். இதை தவிர்ப்பதற்கு தான் நாம் இந்த முத்திரைகள் செய்கிறோம். சரி, நோய்களை தீர்ப்பதற்கு மட்டும்தான் முத்திரையா அப்படின்னா அல்ல. மனசையும் செம்மைப்படுத்துவதற்கும் நம்மளையும் செம்மைப்படுத்துவதற்கும் நம்மளை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த முத்திரை ரொம்ப பயன்படும். காரணம் என்ன அப்படின்னா, நாம் தொடுகின்ற இடம், அதாவது பாயிண்ட், அதாவது உள்ளங்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி உள்ளங்காலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரலையும் பாய்கின்ற நரம்பு மண்டலங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் தொட்டு செல்லும். ஒவ்வொரு அவயங்களுடையும் அது தொடர்பில் இருக்கும். அப்போ நம்ம நேரடியாக அந்த அவயத்துக்கு பயிற்சி தர முடியாது. அதனால் உள்ளங்கையில் இருக்கிற அவயங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நரம்புகளை நம்ம தொடுவதனால் அதில் சக்திகள் ஏற்பட்டு அந்த அவயங்கள் புத்துணர்வு பெறுகிறது. அதனால் நம்மளுக்கு உடம்புல இருக்கிற நோய்கள் தீருகிறது. மெயினாக ரெண்டு விஷயந்தான். ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு பிராணசக்தி சமமாக இருக்கணும், பிராணனால் ஏற்படுகின்ற இரத்த ஓட்டங்கள் சீராக பாயணும். இது ரெண்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 80% நோய்கள் குறைவான நிலையில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தாறுமாறாக பாஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் மன உளைச்சல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் பொருளாதார நஷ்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் நிம்மதி இழப்போம். இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம் முத்திரை பயிற்சி மேற்கொள்ளணும். யார் வேணாலும் மேற்கொள்ளலாம். 7 வயசுலேருந்து 70 வயசில், 80 வயசில், 90 வயசு நம்ம உயிரோடு இருக்கும் வரை நாம் பயிற்சி மேற்கொள்ளலாம். நம்மளுடைய உடம்பு ஒத்துழைக்கும் வரை பயிற்சி மேற்கொள்ளலாம். இதில் எந்த நிலையிலும் பயிற்சி மேற்கொள்ளலாம். கீழே உட்காந்து பயிற்சி மேற்கொள்ளலாம், அல்லது சேரில் உட்காந்து பயிற்சி மேற்கொள்ளலாம், அல்லது படுத்த நிலையில் பயிற்சி மேற்கொள்ளலாம். இப்போ நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்குது, அதனால் கீழே உட்காந்து பயிற்சி மேற்கொள்கிறோம். அது முடியலைன்னா சேரில் உட்காந்து பண்ணுறோம். உடம்பு சுகவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா படுத்த நிலையில் பயிற்சி எடுத்து அந்த நிலையிலேருந்து மீட்டு எடுத்துக்கலாம். உடம்பை நல்லபடியாக கொண்டு வந்துக்கலாம், ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வரலாம். மனசையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். மன அமைதியை தேடிக்கலாம். மன அமைதி வேறு எங்கேயுமே இல்லை, கை விரல்களில் இருக்குது. நம்ம டெய்லி ஒரு அரை மணி நேரம் அந்த பயிற்சி எடுத்தோம்னா மனசு அமைதியாயிரும், உடம்பு ஆரோக்கியமாயிரும், திடகாத்திரமான சிந்தனைகள் உருவாகும், முயற்சிகள் பலிதமாகும், வாழ்க்கை வளமாகும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, இருபாலர்களும் செய்யலாம், இருபாலர் 3 பாலர்கள் கூட செய்யலாம். மனிதன் 7 வயசுலேருந்து இறக்கும் வயசு வரலையும் செய்யலாம். செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மனிதன் தெய்வ நிலைக்கு உயருவான். தெய்வ நிலை மீன்ஸ் அன்பு நிலை உயரும், பாச நிலைகள் உயரும், அடுத்த அரவணைப்பு நிலைகள் உயரும். இதெல்லாம் உயர உயர மனுஷன் தெய்வ நிலைக்கு உயர்வான். தெளிவான சிந்தனைகள் ஏற்படும், தெளிவான முடிவெடுக்கும் நிலைகள் ஏற்படும். எல்லா வியாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளாலே க்யூர் பண்ண முடியும். இதோட மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாம், கூடுதலாக உணவுகள் எடுத்துக்கலாம், கூடுதலான உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளலாம். இவ்வளவும் பண்ணிக்கிட்டு நாம் முத்திரை பயிற்சி மேற்கொண்டால் கட்டாயமாக ஆரோக்கிய நிலையை அடையலாம்.
நாம் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் அளவு வந்து படிப்படியாக குறையும். படிப்படியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல வந்து ஆரோக்கிய நிலை கூடும்போது நம்மளுக்கு மனசு சந்தோஷ நிலை அடையும். இல்லாட்டினா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் மருத்துவத்தை நோக்கி நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது மனசு வந்து சஞ்சலத்தில் கொண்டு போய் முடிக்கும். அதனால் அந்த நிலையிலேருந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா இதை யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம். செஞ்சு நம்ம பலன் அடைஞ்சிக்கலாம். இது வந்து என்னைக்கு எதிர்வினை ஆற்றாது, நல்ல வழியை தான் காட்டும். நாம் வந்து முத்திரை பயிற்சி எடுக்க நேரம் இல்லை, முத்திரை பயிற்சி எடுக்க மனசு இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் வந்து நீங்கள் முத்திரை பயிற்சியை வந்து ஏதாவது ஒரு முத்திரையை செய்யுங்க. ரெண்டாவது வந்து தானாக வந்து அந்த முத்திரை பயிற்சிக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடும். அதுதான் உங்களுக்கு வந்து இந்த முத்திரை வழிகாட்டும் கருவியாக அமையும். உடம்பு ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் ஆரோக்கியம், எல்லா ஆரோக்கியமும் இந்த முத்திரை பயிற்சியில் அடங்கியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கே நம்ம வந்து போகிறோம். நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு கவனிக்காத விஷயங்களில் வந்து கவனம் செலுத்துகிறோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் முத்திரை பயிற்சியை ரெகுலராக எடுங்க. உங்களுக்கு கட்டாயமாக நல்வழி காட்டும். இந்த நல்வழிப்படுத்தும் போது மனிதன் வந்து தெய்வமாகலாம், மனசும் தெய்வமாகும், அன்பு நிறைய பிறக்கும், அன்பு பரவும். நீங்கள் பண்ணுற இடத்துல வந்து அன்பு உங்களை சுற்றி ஒரு வட்டமிடும். உங்களை கூட பழகிறவங்களாம் எவ்வளோ பெரிய எதிர்மாறான கருத்துக்கள் உடையவர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய முரட்டு குணங்கள் உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களை நோக்கி வரும்போது அவரும் அன்பு நிலைக்கு மாறுவார். இந்த பயிற்சி வந்து ஒரு ஆறாங்கிறது ஒரு வட்டம். அன்பு வட்டம் வந்து பெருக பெருக உன் மேலே வந்து அதிகமாக மரியாதையும் மதிப்பும் கூடும். உங்களை வந்து வாங்கங்கிறவங்க வாங்க சாமிம்பாங்க, வணக்கங்கிறவங்க 2 கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சாமிம்பாங்க. அந்த நிலை உயரும். இந்த பயிற்சி வந்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், எல்லா ஆரோக்கியத்தையும் மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி. சின்ன பிள்ளைகளிலேருந்து பெரிய ஆட்கள் வரலையும் எடுக்கலாம், எந்த நேரத்துலையும் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். வழி தெரியல அப்படின்னா வீடியோ பார்த்து எடுத்துக்கோங்க. அல்லது அப்படின்னா நீங்கள் பயிற்சி கிளாஸ் தான் சேரணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக பயிற்சி எடுத்துக்கலாம். பயிற்சி எடுத்து பலனும் பெற்றுக்கலாம். நன்றி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.